எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன் என்கிற பாடலை பாடுவோம். இந்த பாடலானது நாம் எப்படிப்பட்ட பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக காணப்பட்டோம், ஆனால் தேவன் எப்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்ததினாலே அந்த அக்கிரமமெல்லாம் நீங்க பண்ணி தேவனோடு ஒப்புரவாக்கினார். எப்படி எல்லா சாத்தானுடைய வல்லமையையும் அல்லேலூயா அவர் சிலுவையிலே ஜெயித்தாரோ, அதுபோல எல்லா பாவ சாப நித்திய மரணத்தின் வல்லமைகளையும் ஜெயமெடுக்க கிருபை கொடுத்து நம்மை வழி நடத்துகிறார் என்பதை குறித்து எழுதப்பட்ட பாடலாக காணப்படுகிறது. ஆகவே தேவன் உங்களுக்கு அருளின இரட்சிப்பை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுங்கள். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடைகட்டினே. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடைகட்டினே. பலத்தால் இடைகட்டினே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன்,
கிருபையா ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையா ரட்சித்தீரே. கிருபையா ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. முள்முடி தாங்கி திருரத்தம் சேர்ந்து சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திருரத்தம் சேர்ந்து சாத்தானை ஜெயித்து விட்டீர். சாத்தானை ஜெயித்து விட்டீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தெய்வ பிள்ளையே, நாம் வேதத்தை படிக்கும்போது அல்லேலூயா, தேவனை ஆராதிக்க வேண்டிய ஜனங்கள் சிங்காரத்தின் மகிமையை தேவனுடைய ஆலயத்திலே ஆட்கொள்ளும்படியாக ஜீவிக்க வேண்டிய ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஆலயத்தை சிலைகளாலே தீட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் என்ன உண்டாயிற்று? அந்நியர்கள், பாபிலோனியர்கள் அதை கொள்ளையிட்டு பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். அல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையிலே எந்த சிலைகளும் இல்லை, எந்த விக்கிரகங்களும் இல்லை, தீட்டுப்படுத்தக்கூடிய எந்த காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே இல்லை, உங்கள் ஆலயத்தின் அனுபவங்களிலே இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். எங்கள் ஜீவியத்திலே, எங்கள் ஆலயத்தின் அனுபவத்திலே தேவன் எதிர்பார்க்கிற சிங்காரத்தின் மகிமையே ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒப்புவித்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லேலூயா உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் சிந்தனைகளிலேயோ, உங்களுடைய ஆத்மாவிலேயோ, உங்களுடைய சரீர அவயவங்களிலேயோ, அல்லேலூயா உங்கள் ஆலயத்தின் அனுபவத்திலேயோ ஏதாகிலும் விக்கிரகங்கள் உங்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்குமே ஆனால் ஒரு நாள் நீங்கள் கொள்ளையிடப்பட்டவர்களாக இருப்பீர்கள். சத்ருவினாலே தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரித்து வைக்கப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள். உங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் போகிறவர்களாக காணப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட பரிசுத்த குலைச்சல் ஜீவியத்திலே உண்டாகாத வண்ணம் வாழ்க்கையை தேவன் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிற தயவுக்காக, விசேஷித்த கிருபையை கொடுத்து பரிசுத்தப்படுத்துகிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனை குறித்து அறிகிற அறிவை நீங்கள் நிராகரிக்க கூடாது. தேவனுக்கு சாட்சிகளாக வாழ்வோம் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
இன்னும் யார் யார் கர்த்தாவே அல்லேலூயா நாங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும், எங்கள் அக்கிரமங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கி போடும் என்று சொல்லி நல்ல வாஞ்சியோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் திரும்பவும் இரக்கம் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய ஆலயத்திலே இருந்தாலும் நீங்கள் நினைச்சிடக்கூடாது நாங்கள் எல்லாம் முற்றிலும் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அதற்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து வேதாகமத்திலே படிக்கிறோம். அவர் தேவனுடைய ஆலயத்திலே வந்து தேவனுடைய சிங்காசனத்தை தரிசித்த வேளையிலே அல்லேலூயா அவர் அசுத்த உதடுள்ள மனிதராக இருப்பதை அறிந்து கொண்டார். அவர் தேவனிடத்திலிருந்து சுத்திகரிப்பை எதிர்பார்த்த போது தேவன் அந்த அக்கிரமங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கி போட்டு திரும்பவும் அவர் மேல் இறங்கக்கூடியவராக இருந்தார். அதற்கு பிறகுதான் ஒரு சத்தம் கேட்கிறார், யார் நமது காரியமாக போவான் என்கிற ஒரு சத்தம் கேட்ட வேளையிலே அந்த ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்கிறார். அதே போல நீங்கள் தாவீதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அவரெல்லாம் ஆலயத்தோடு சம்பந்தப்பட்டவர் தான். ஆனால் அவர் உணர்ந்தார், தன்னுடைய வாழ்க்கையிலே அக்கிரமம் இருப்பதை உணர்ந்தார். ஆகவே அவர் அறிக்கை செய்து ஜெபித்தார். என்ன சொல்லி ஜெபித்தார்? தன்னுடைய அக்கிரமங்கள் நீங்க தன்னை முற்றிலும் கழுவ வேண்டும், தன்னுடைய பாவமர தன்னை கர்த்தர் என்ன செய்ய வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. அங்கீகரிக்கப்பட்ட வேளையிலே கர்த்தர் தேவையான சுத்திகரிப்பையும் பரிசுத்தமாகுதலையும் நல்கினார். அப்படியே தேவ பக்தர்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தோடு சம்பந்தப்பட்ட விசுவாசிகளாய் இருக்கலாம், ராஜாக்களாய் இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாய் இருக்கலாம், ஊழியர்களாய் இருக்கலாம், அவர்கள் எல்லாரும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கர்த்தாவே இன்னும் எங்களை பரிசுத்தமாக்கும், எங்கள் வாழ்க்கையில எந்த விக்கிரகங்களும் இருக்கக்கூடாது, எங்களுடைய வாழ்க்கையில எந்த சிலைகளும் எங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது, உம்முடைய சிங்காரத்தின் மகிமையே எங்களை ஆட்கொண்டு காணப்பட வேண்டும். நாங்கள் அந்நியர்களாலே அல்லேலூயா தேவனுடைய ஆலயத்திற்கு தூரமானவர்களாக கொள்ளையிடப்பட்டவர்களைப் போல இருக்கக்கூடாது என்று சொல்லி அல்லேலூயா ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே தேவன் தம்முடைய ஆலயத்தை மகிமையாலே நிரப்பினார். தெய்வ பிள்ளை இந்த காலை வேளையிலே அப்படியே நாங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்கிறோம் என்று சொல்லி அப்படியே அடுத்த நிலையிலே பரிசுத்த வாழ்விலே முன்னேறுவதற்கு நீங்களே உங்களுக்கு தடையை ஏற்படுத்தி கொள்ளாமல் கர்த்தாவே இன்னும் என்னென்ன காரியங்களிலே அக்கிரமங்கள் நீங்க வேண்டுமோ, பாவங்கள் நீங்க வேண்டுமோ கர்த்தாவே அதற்கு ஏதுவாக எங்களை சுத்திகரியும், அதற்கு தேவையான அபிஷேகத்தை தாரும், அதற்கு தேவையான கிருபையை தாரும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது தேவன் அல்லேலூயா மென்மேலும் அல்லேலூயா அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தக்கூடியவராக இருப்பார். உங்கள் வாழ்விலே எந்த விக்கிரகங்களும் இருக்காது, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த சிலைகளும் இருக்காது, உங்கள் வாழ்க்கை எந்த விதத்திலும் தீட்டுப்படாதபடி காக்கப்பட்டதாய் இருக்கும். அந்நியர்கள் உங்களை தேவ சமூகத்திற்கு தூரமாக அடிமைப்படுத்தாதவர்களாக இருப்பார்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கே உங்கள் வாழ்வை அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியானவராலேயே ஆட்கொள்ளப்பட்டு அல்லேலூயா அவருடைய சாயலுக்கு ஒப்பாகவே மறுரூபம் அடைகிறவர்களாய் இருப்பீர்களே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் முந்தன் ஆவியால் என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை அர்ப்பணித்து எங்களை முற்றிலுமாக கர்த்தாவே உம்முடைய சாயலாக அல்லேலூயா காணப்படும்படியாக மகிமைப்படுத்தும் உம்முடைய சிங்காரத்தின் மகிமையாலே எங்களை அலங்கரித்தருளும் என்று சொல்லி உடைய ஜபத்தோடு இந்த பாடலை பாடுவோம். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால், என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால்.
ஆவியா பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். தேற்றரவாளர் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளர் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்களாற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்களாற்றும் கருணையே வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். கோபங்கள் போக்கி பாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. கோபங்கள் போக்கி பாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுக
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வேன் பலனானார், யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலோ மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலோ மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கின்றே. ஆயனை போல நடத்துகிறே,
அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலோ மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலோ மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அணைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கோ தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியோ காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கோ தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கோ தீண்டாது. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஆயனை போல நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாது,
எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. அந்நிய பாஷையை பேசி, கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளே கர்த்தாவே மறைந்து இருக்கிறோம், ஒரு தீங்கும் எங்களை தீண்டாது, எந்த சேதமும் எங்களை அணுகாது. கர்த்தாவே எந்த அக்கிரமும் எங்களை பிடிக்காது. நாங்கள் உம்முடைய சுத்திகரிப்புக்கு இந்த காலை வேளையிலே இடம் கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆளுகைக்கு எங்கள் வாழ்வை இந்த காலை வேளையிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய ஆவியினாலே நிரப்புகிறீரே, உமக்கு நன்றி. உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புகிறீரே, உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிறீரே, உமக்கு நன்றி. புதிய கிருபையை இந்த காலை வேளையிலே கொடுத்து எங்கள் சிந்தனை மண்டலத்திலே, எங்கள் ஆத்ம மண்டலத்திலே, எங்களுடைய சரீர மண்டலத்திலே எந்த விக்கிரகங்களோ எந்த சிலைகளோ இராதபடி எங்களை பாதுகாத்து, எங்களை வேறுபடுத்தி, எங்களை சுத்திகரித்து, எங்களை பாவமர கழுவி ஒரு தலபலவர் பரிசுத்தப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு தலபலவர் அவரே நல்ல மேய்ப்பராய் இருந்து, அவரே ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நீதியின் பாதையிலே நடத்தி, அவருடைய சமூகத்திலே உண்டாகி இருக்கக்கூடிய பரிபூர்ண ஆனந்தத்தினாலே இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிற தயவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், தேவனுக்கே மகிமை செலுத்துவோம். ஒரு தலபல வரத பதில நபைக்கல வரத சந்தலபல வரத பதில நபைக்கல வரத தலபல வரத பதில நபைக்கல வரத பதிலவல். ஆமென் 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 ஆமென். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து துதி பலிகளை செலுத்தி ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளுங்கள். ஒரு தலபல வரத பதில நபை சந்தலபல வரத பதிலபல வரத பதில நபைக்கலவர் அநாதி ஸ்நேகத்தாலே இழுத்துக் கொள்கிற தேவன் நம்முடைய காருண்யத்தினாலே அவரோடு சேர்த்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய சாயலாயிருக்கிற புதிய மனுஷனை தரித்து கொள்ள செய்கிறார். ஒரு தலபலவரதபதுலபகலவரதபதுலவு. யாரெல்லாம் அப்படி பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கு ஜீவியத்தை அர்ப்பணித்து ஹல்லேலூயா தேவனுடைய சாயலாய் இருக்கிற, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிற புதிய மனுஷனை கிறிஸ்துவை தரித்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் ஆழமாக கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றினவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, வசனத்தை கேட்கும்போது சந்தோஷப்படுகிறவர்களாக மாத்திரமல்ல, அதனால் எவ்வளோ கஷ்டங்கள் உபத்திரவங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலேயும் தங்களுடைய வேர் கிறிஸ்துவின் அன்பிலேயே வேரூன்றி இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலேயே ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு ஹல்லேலூயா தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே அவரை குறித்து அறிகிற அறிவின் வாசனையே வெளிப்படுத்தி அவர் எதிர்பார்க்கிற நல்ல கனிகளையே கொடுத்து கொண்டிருப்பார்கள். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிலே, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையிலே
ஆழமாக வேர் கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் வார்த்தையை கேட்பார்கள், சந்தோஷப்படுவார்கள். ஆனால் உபத்திரவங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது அவர்கள் அல்லேலூயா தேவனுக்கு என்று கனி கொடாமல் போய் விடுவார்கள். இந்த காலை வேளையில உங்கள் ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்குள்ளே வழி நடத்துகிறார் தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவின் அன்பிலே, கிறிஸ்துவின் வார்த்தையிலே, அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நன்றாக வேரூன்றினவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் அவருடைய வசனத்தை கேட்கும் போது சந்தோஷப்படுகிறவர்களாக மாத்திரமல்ல, அல்லேலூயா கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக துன்பங்களும் உபத்திரவங்களும் வரும்போதும் உறுதியாக சொல்வீர்கள், எங்கள் வேர் கிறிஸ்துவின் அன்பிலே நல்ல ஆழமாக இருக்கிறது என்று சொல்வீர்கள். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவனை குறித்து அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக தேவனுக்கென்று நல்ல கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். அப்படியே தேவன் இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாக்கோபே, நீ வேறு ஒன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த காலை வேளையிலே அப்படியே ஒரு தீர்மானத்திற்குள் வாங்க. நாங்கள் வேறு இல்லாதவர்களாக கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தாவே, உம்முடைய வசனத்து நிமித்தம் துன்பம் உண்டானாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், உம்மை விட்டு அல்லேலூயா தூரமாக செல்ல மாட்டோம். நாங்கள் அதன் மத்தியிலையும் உம்மிலே நிலைத்திருந்து என்ன செய்வோம், நல்ல கனி கொடுப்போம். அப்படியே எழும்பி நிற்போமா, ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே விக்கிரகங்கள் ஒன்றும் இராதபடி நாங்கள் அதை இந்த காலை வேளையிலே எங்கள் ஜீவியத்தை விட்டு அகற்றுகிறோம். கர்த்தாவே, அப்படிப்பட்ட விக்கிரகமாகிய மலைகள் எங்கள் வாழ்க்கையிலே இருப்பதில்லை, விக்கிரகமாகிய குன்றுகள் எங்கள் வாழ்க்கையிலே இருப்பதில்லை. அதெல்லாம் எங்கள் ஜீவியத்தை விட்டு அகன்று போகிறது. அதை இந்த காலை வேளையிலே நாங்கள் விசுவாச கண்களாலே காண்கிறோம். நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே வேர்கொள்கிறோம். நாங்கள் உம்முடைய வசனத்திலே வேர்கொள்கிறோம். நாங்கள் உம்முடைய அன்பிலே வேர்கொள்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை பூத்து குலுங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு நன்றி. நீர் எங்களை காய்த்து கனி கொடுக்க வைக்கிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வரும்போது, எங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும்போது, எங்கள் வேர் உம்முடைய அன்பிலே, உம்முடைய வார்த்தையிலே ஆழமாக வேரூன்றி இருப்பதற்கு ஏதுவாக காணப்படும்படியாக ஒரு புதிய கிருபையினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு தலபலவர சந்தலபலவர, நீ வேர் கொண்டு பூ பூத்து கனி கொடுப்பாய். ஒரு தலபல, உன் பிள்ளைகள் வேர் கொண்டு பூ பூத்து கனி கொடுப்பார்கள். ஒரு தலபலவரதபதலப, உன் குடும்பம் வேர் பற்றி பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும். ஒரு தலபலவரதபதலப, நீயும் உன் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்பீர்கள். ஒரு தலபலவரதபதலப சந்தலபலவரதபதலப கலவரதபதீலபலவரதபதல, கர்த்தரையே சேவிப்பது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஒரு தலபலவரதபதலப கலவரதப, உபத்திரவங்களிலேயும் பாடுகளிலேயும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை ஒன்றும் விலக்காதபடி உறுதிப்படுத்திக் கொண்டு ஒரு தலபலவரதபதலப எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தருடைய அன்பிலே சார்ந்து கொண்டு கனி கொடுப்பீர்கள். ஒரு தலபலவரதபதலப கலவரதபதீலபலப. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்படிப்பட்ட மிகுந்த சமாதானம் தேவனிடத்திலிருந்தே இந்த காலை வேளையிலே ஒவ்வொருடைய வாழ்விலையும் கடந்து வருகிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தாழ்ச்சி இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரே தாங்கி ஏந்தி சுமக்கிறவராயிருப்பார். ஹல்லேலூயா. நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, நிலையில்லா இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, உம்மை தானே இசையா. ஒவ்வொரு
கண்முன் உம்மை தான் நிறுத்தியுள்ளே. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மை தான் நிறுத்தியுள்ளே. வல பக்கத்தில் இருப்பதனால், வல பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, உம்மை தானே ஏசையா. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே, உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே. நிம்மதியே நிரந்தரமே நினைவெல்லாம் ஆள்பவரே, நிம்மதியே நிரந்தரமே நினைவெல்லாம் ஆள்பவரே. நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, உம்மை தானே ஏசையா. உமது வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கிறே. உமது வேதம் எனது மகிழ்ச்சி, ஓய்வின்றி தியானிக்கிறே. ஆற்றங்கரை மரமாக அயராமல் கனி கொடுப்பே. ஆற்றங்கரை மரமாக அயராமல் கனி கொடுப்பே. நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மை தானே ஏசையா, உம்மை தானே ஏசையா, உம்மை தானே ஏசையா, உம்மை தானே ஏசையா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்திலே பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தேவனுடைய நீதி என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதா இருக்கும். அப்படியே இந்த காலை வேளையிலே தேவன் அநீதியான எல்லா காரியங்களும் ஜீவியத்தை விட்டு அகன்றி போவதற்கு ஏதுவாக, தேவனுடைய நீதியோடு ஐக்கியப்படுவதற்கு ஏதுவாக, கிறிஸ்துவிலே, அவருடைய அன்பிலே, அவருடைய வார்த்தையிலே வேர்கொள்ளும்படியான அபிஷேகத்தை, வேர்கொள்ளும்படியான கிருபையை, அதற்கு ஏதுவான மகிமையாலே கர்த்தர் நிரப்பி, மகனே மகளே, உன்னை விட்டு தெய்வீக சிங்காரத்தின் மகிமை நீங்காதிருக்கும் என்று சொல்லி இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு தலபல வரதபதில் நபைக்கல வரதபதில பல வர சந்தலபல வரதபதில் நபைக்கல வரதபதி
தேவனுடைய நீதி என்றைக்கும் நிலைக்கும். ஒரு அவருடைய இரட்சிப்பு தலைமுறைகளுக்கும் இருக்கக்கூடியதா இருக்கும். ஒரு இந்த காலை வேளையிலே அப்படியே ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தாவே, உம்முடைய நீதிக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். எந்த தவறான விக்கிரகத்தின் மலைகளோ குன்றுகளோ எங்களை ஆட்கொள்வதில்லை. கண்மலையாகிய கிறிஸ்துவிலே நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன். ஒரு தலபலவரதபுதலவே, உம்முடைய நீதி என்றைக்கும் நிலைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஒரு தலபலவர, உம்முடைய நீதி தலைமுறைக்கும் ரட்சிப்பாக காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தெய்வீக நீதிக்கும் ரட்சிப்பிற்கும் இடம் கொடுக்கிறவர்களாக எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே அர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்லி ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து எல்லாரும் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அப்படி அர்ப்பணிக்கிறவர்கள் ஒரு நாளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து விலகுவதே இல்லை. அவர்கள் வேறு கிறிஸ்துவிலே உறுதியாயிருக்கும், அவருடைய வார்த்தையிலே உறுதியாயிருக்கும். உபத்திரவங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவைகளின் மத்தியிலேயும் ஹல்லேலூயா, முட்களின் மத்தியிலே இருக்கிற லீலி புஷ்பத்தை போல நீ மனம் வீசுவாய். ஒரு சிங்கங்களின் மத்தியிலே இருந்தாலும் தானியேலோடு கூட இருந்த தேவன் உன்னோடு இருப்பார். ஒரு உன்னை ரட்சிப்பார். அவருடைய நீதி உன்னை ரட்சிக்கும். ஒரு கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை உங்கள் மூலமாக தேவன் அறிந்து கொள்ள வைப்பார். ஒரு நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய தலைமுறைகளும் கர்த்தருடைய நீதியினாலே ரட்சிப்படைந்து கர்த்தரிலே வேர் கொண்டு பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும். அப்படி இந்த காலை வேளையிலே தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக, ஆராதனைக்கு உரியவராக, மகிமைக்கு உரியவராக, புகழ்ச்சிக்கு உரியவராக, நீதியுள்ள தேவனாக, பரிசுத்தமுள்ள தேவனாக, மகத்துவம் உள்ள தேவனாக, வாசனை வீசுகிற ஹல்லேலூயா அனுபவத்தை கொடுக்கிற தேவனாக, அவரை குறித்து அறிகிற அறிவை வெளிப்படுத்துகிற அனுபவத்தை கொடுக்கிற தேவனாக ஒரு ஹல்லேலூயா நீதியின் கனிகளையே கொடுக்க வைக்கிற தேவனாக இந்த காலை வேளையிலே மகிமைப்படுகிற தயவுக்காக எல்லாரும் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பரிமள தைலமோ இயேசுவின் நாமம். பாரெங்கோ வாசனை வீசிடும் நாமம், பரிமள தைலமோ இயேசுவின் நாமம். பாரெங்கோ வாசனை வீசிடும் நாமம், இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்களுக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்களுக்கும். இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். தேவன் தம்முடைய
சகல பரிபூர்ணத்தினாலும் நிறைய பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு ஏதுவாக இந்த காலை வேளையிலே அவருடைய அன்பின் ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை, நீளத்தை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான ஹல்லேலூயா பாக்கியத்தை இந்த ஆராதனை வேளையிலேயும் இந்த தெய்வீக சகோதரத்துவ ஐக்கியத்தின் மூலமாக தேவன் அறிந்து கொள்ள பண்ணின தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பு மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாங்கள் தேவ ஜனங்களாக உம்மை பாடி துதித்து ஆராதிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை எல்லாம் நீங்களாக்கி எங்களை கழுவி சுத்திகரித்த தேவனாக இருக்கிறீர். எங்களை மீட்டு ரட்சித்த தேவனாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்விலே நீர் விரும்பத்தகாத காரியமாக இருக்கிற எந்த சிலைகளோ, எந்த கர்த்தாவே விக்கிரகங்களோ கர்த்தாவே எங்களுடைய ஜீவியத்திலே இராதபடி நாங்கள் எங்கள் சொந்த வாழ்வை ஆராய்ந்து பார்த்து இந்த காலை வேளையிலே நீர் அருளுகிற சுத்திகரிப்புக்கே இடம் கொடுத்து கர்த்தாவே நாங்கள் எந்த தவறான அடிமைத்தனத்திற்குள்ளும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி துதித்து ஆராதிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஹல்லேலூயா, வசனங்களை கேட்கிறவர்கள் உண்டு, அதை கேட்டு சந்தோஷப்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் ஹல்லேலூயா, அநேகர் உம்முடைய வார்த்தையிலே உம்முடைய அன்பிலே வேரூன்றாதவர்களாக காணப்படுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே, அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள், துன்பங்கள் வரும்போது அவர்கள் தங்களிலே வேறு இல்லை என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக உம்மை விட்டு தூரமாக ஹல்லேலூயா செல்கிறவர்களாக இருப்பார்கள். உமக்கு ஏதுவான நல்ல கனிகளை அவர்களால் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த காலை வேளையிலே உம்முடைய ஜனங்களோ ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு இடம் கொடுத்து உம்முடைய அன்பிலே உம்முடைய வார்த்தையிலே வேரூன்றினவர்களாக ஒன்றும் எங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி உம்மிலே நிலைத்திருக்கக்கூடிய விதத்திலே புதிய கிருபைகளை இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஹல்லேலூயா வசனத்தினாலே சந்தோஷப்படுகிறவர்களாகவும் அதன்படி ஜீவிக்கிறவர்களாகவும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்மிலே வேர் கொண்டு பூ பூத்து உம்மை குறித்து அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தி ஹல்லேலூயா காய் காய்த்து நல்ல கனிகளை கொடுப்போம் என்று தங்கள் ஜீவியத்தை அர்ப்பணம் செய்து உம்முடைய நீதி என்றைக்கும் நிலைத்திருக்கும், அதுவே தலைமுறை தலைமுறைக்கும் இரட்சிப்பாய் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு உம்முடைய நீதியின் வசனங்களுக்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து தாங்கள் மாத்திரமல்ல தங்கள் தலைமுறைகளும் கர்த்தாவே உம்மிலே வேரூன்றி இரட்சிப்படையும் என்கிற நிச்சயத்தோடு இந்த காலை வேளையிலே உம்மை மகிமைப்படுத்தி போற்றி பாடி ஜீவியத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க தேவன் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இப்படிப்பட்ட சகோதரத்துவ ஐக்கியம் உம்முடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னது என்பதை அறிந்து கொள்ள வைக்கக்கூடியதாக இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அப்படியே உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தாவே உம்முடைய சாயலையே பிரதிபலிக்கிறவர்களாக, உம்முடைய மகிமையையே பிரதிபலிக்கிறவர்களாக, உம்முடைய அவயவங்களாகவே காணப்படுகிறவர்களாக, உம்முடைய பூர்ண சமாதானத்திற்கே இடம் கொடுத்தவர்களாக, அந்த தேவ பூர்ண சமாதானத்தை எங்கும் கொண்டு செல்கிறவர்களாக காணப்பட தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரம்பினவர்களாக காணப்படும்படியாக தேவன் தாமே ஆசீர்வதித்தருள வேணுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதிகன மகிமை யாவும் ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.